இன்னைக்கு ஒரு 10 நிமிஷத்துல ஒரு முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வானல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கிறேன். ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் பெரிய சைஸ் பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அது போட்டுட்டு அது கூடவே உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி 1 போட்டு வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காவையும் போட்டுக்கிறேன். முருங்கைக்காய் ரொம்ப நேரம் வெந்தா கசந்துரும், அதனால கொஞ்ச நேரம் வேக வச்சா போதும். அதுக்கு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போடுறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம் தூக்கலா இருந்தாதான் நல்லா இருக்கும் இந்த கிரேவி. இதை கொஞ்ச நேரம் பரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டா முருங்கைக்காய் பாதி அளவுக்கு வெந்துரும். இப்போ இதுல அரைச்சு ஊத்துறதுக்காக நான் பொட்டுக்கடலை, தேங்காய், சோம்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா மைய அரைச்சிக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த முருங்கைக்காய் நல்லா கலர் மாதிரி கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காவை இதுல ஊத்திக்கலாம். இது சாதத்துக்கு சூடா போட்டு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். சாதம் ரெடி பண்றதுக்குள்ளேயே இந்த கிரேவியை நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ கருவேப்பிலையை போட்டுட்டு கரெக்டா ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு நிறுத்தணும்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடும். இப்போ இது கொஞ்சம் தண்ணி பதமா இருக்கும் போதே நிறுத்திடலாம். ஆறுனா இந்த அளவுக்கு கெட்டியாகும். பாருங்க, நாளைக்கு பார்க்கலாம்.